அஸ்ஸலாமு அலைக்கும். இது சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. சண்டே அன்னைக்கு காலைல டிஃபனுக்கு மில்லட் தோசை, தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தோம். அன்னைக்கு என்னமோ தெரில, நம்ம ஊர்லலாம் செய்வோம்ல பிரியாணி, அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல கீருக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஊரில் ஃபீர்னின்னு சொல்லுவோம்லே, அதுதான் கீரைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு 1 கிளாஸ் ஜீரக சம்பா அரிசி எடுத்துட்டு நல்லா 6 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொலைய வேக வச்சிடணும் குக்கரில். நல்லா வெந்ததுக்கப்புறம் 450 கிராம் எவ்ரிடே மில்க் பவுடர் நல்லா சுடுதண்ணில் கரைச்சி அதில் ஊற்றிக்கிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஏலக்காய் கொஞ்சம் சுகர் போட்டு நல்லா பிடிச்சி அதில் சேர்த்துக்கிடலாம். ஒரு கைப்பிடி அளவு பாதாம் நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கிடலாம். சுகர் சேர்த்துக்கோங்க. இதில் மில்க் மேடும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இனிப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப இனிப்பாயிரும். அதனால் ஈக்குவலாக இருக்கணும். இது இப்போ கீர் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் அண்ட் குயிக்காக ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீருக்கு இன்னொரு வேலை இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே நான் சைடு பை சைடாக பிரியாணிக்கு தாளித்து விட்டேன். ஹோல் கரம் மசாலா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிடணும். தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வெந்து வரணும். வெந்து வந்ததுக்கப்புறம் 100 கிராம் தயிர் நான் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சிக்கனையும் போட்டு நல்லா அந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1.5 கிலோ சிக்கன் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் கரம் மசாலா போதும். இங்கே தண்ணியும் கொதிச்சிருச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சம் சால்ட்டு, ஆயில் போட்டு ரைஸ் போட்டுக்கலாம். ரைத்தாவுக்கும் இங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரைஸ் ஒரு 80% குக் ஆன போதும் இந்த மாதிரி 2ஆக உடையணும். இப்போ கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம தம் போட்டு விட்டுடலாம். நான் ஃபர்ஸ்ட் டைமாக செஞ்சேங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியும் ரைஸும் ஒரே லெவலாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் ஒரே அளவாக இருக்கணும். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் நெய் போட்டு நம்ம தம் போட்டு விட்டுடலாம். இப்போ தம் போட்டாச்சு. இங்கே நம்ம கீரை செஞ்சோம் இல்லையா, அதை இப்போ தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கேசர் சிரப்னு ஒன்று கிடைக்கிது, அதாவது குங்குமப்பூ சிரப். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் டைரெக்டாக அதை சேர்த்துக்குங்க. நான் சிரப் சேர்க்குறேன். இதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெய்யில் திராட்சை, முந்திரி எல்லாம் வறுத்து சேர்த்துக்கலாம். சூப்பரான கீர் ரெசிபி ரெடி. இதுதான் இங்கே கல்யாண வீட்டில் மேக்ஸிமம் இதை தான் செய்வாங்க, இப்படி தான் செய்வாங்க. இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே பிரியாணியுமே தம் எடுத்துகிட்டு பார்த்தா நல்ல சூப்பராக வந்திருக்குங்க பிரியாணி. நான் நினச்சி கூட பார்க்கல. அன்னைக்கு சண்டே சிக்கன் பிரியாணி, ராய்த்தா, கீர், இதுதாங்க எங்களுக்கு சண்டே ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.